பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 7ஆம் திருமொழி 7ஆம் பாசுரம். படர் பங்கைய மலர்வாய் நெகிழ பனிப்படு சிறுதுளி போல் இடங்கொண்ட செவ்வாய் ஊறி ஊறி இற்று இற்று வீழ நின்று கடுஞ்சே கழுத்தின் மணிக்குரல் போல் உடைமணி கணகண என தடந்தாளினை கொண்டு சார்கபாணி தளர் நடை நடவானோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். பெரியாழ்வார் சொல்கிறார், உன்னோட திருவாய் அமுதமும் கீழே விழுந்தால் எவ்வளோ நன்னா இருக்கும், அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, அதனால் அதுவும் கீழே விழணும் அப்படிங்கிறார். இடுப்பில் அது மட்டும் இல்லை, இடுப்பில் அரைஞான் கயிறு இருக்குல்ல, அதோட கிங்கிணி சத்தமும் நன்னா கேட்கணும் அப்படின்னு சொல்கிறதா இந்த பாசுரம். என்ன சொல்கிறாருன்னா, படர்ந்திருக்கும் தாமரை மலர் நன்றாக மலர குளிர்ச்சி நிரம்பிய தேன் துளி சிந்துவது போல பெரிதாக உள்ள திரு சிவந்த வாய் இருக்கே, அது அப்படியே விரிந்து திருவாய் அமுதம் ஊறி ஊறி பொங்கி பொங்கி சுரக்க வேண்டும். அதுக்கப்புறம் கீழே அந்த அமுதத்துளி என்ன பண்ணணும், வாயிலிருந்து முறிந்து விழ வேண்டும். ஒவ்வொரு அடி நீ எடுத்து வைக்கும் போதும் அது முறிந்து முறிந்து கீழே விழணும். காதுகளுக்கு விருந்தாக என்ன விழும் தெரியுமா, நீ இடுப்பில் அணிந்திருக்கும் சலங்கமணி பொருந்திய அரைஞான் கயிறு இருக்கே, அது கருமையான காளமாட்டின் கழுத்தில் கட்டியிருக்கும் மணி எப்படி ஒலி எழுப்புமோ அது போல நீ நடந்து வரும்போது இந்த சலங்கை ஒலி கேட்க வேண்டும், எப்படி கணகணம் என்று கேட்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி விசாலமான உன் நிகரான திருவடி கொண்டு சார்கவில் ஏந்திய சார்கபாணி நீ தளிர்நடை நடக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா ஆழ்வார்க்கு உத்தான சயனத்தில் தான் இருந்தார் சார்கபாணி, அதாவது திருமலை சிவரான் எழுந்துன்னு சொன்ன உடனே எழுந்துக்க வந்தார். ஆஹா, நம்ம சொன்னோடனே பகவான் எழுந்துட்டாரே, நான் உடனே வருத்தப்பட்டு சயனிக்க சொன்னோடனே பாதியில் அப்படியே சயனிச்சுட்டார். அதான் உத்தான சயனம். அந்த மாதிரி ஆழ்வார் சொன்னதுக்கு நீ பண்ணியே சார்கபாணி, இப்போ நான் சொல்கிறேன் தளர்நடை நடக்க மாட்டாயா அப்படின்னு கேட்குற. பெரியாழ்வார் திருமொழியில் 1ஆம் பத்து 7ஆம் திருமொழியில் 8ஆம் பாசுரம் பார்க்கலாம். பக்கம் கருஞ்சிறுப்பாறை மீதே அருவிகள் பகர்ந்தனைய அக்குவடம் இழிந்து ஏறி தாழ அணி அல்குல் புடை பெயர மக்கள் உலகினிற் பெய்து அறியா மணிக்குழவி உருவின் தக்கமா மணிவண்ணன் வாசுதேவன் தளர் நடை நடவானோ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த சங்குவடம் அசையும்படி நீ நடக்கணும் அப்படிங்கிறார். இடுப்பில் சங்குவடம் போட்டிருக்காளாம், அது அப்படியே அசையணும் அப்படிங்கிறத இந்த பாசுரர் சொல்கிறார். சிறிய கருமையான மலையின் தாழ்வரையில் மேலே பல அருவிகள் ஒளி வீசுவது போல உன்னோட கருமையான இடுப்பில் நீ அணிந்திருக்கும் சங்கு, வெள்ளையாக சங்கு இருக்கே அந்த வடமணி, அந்த மணி சங்குவட மணியை என்ன பண்ணணும், நீ நடக்கும்போது கீழே இறங்கி மேலே ஏறி தொங்கி தொங்கி அசைய அசைய அழகான உன் பின்பகுதி பக்கவாட்டில் அசைய அசைய நீ நடக்க வேண்டும். ஏன்னா பகவானுக்கு பின்னழகும் ஒரு அழகு இல்லையா, அவள் நடக்கும்போது முன்னழகு பின்னழகு ரெண்டுமே அழகல்லவா. உலகில் உன்னை போல ஒரு குழந்தையை பெற்று அறிய முடியவே முடியாது. அழகிய குழந்தை தெய்வமாக, அதுவும் ஆயிரத்தில் வந்து அவதரிக்கிறாய். உன்னை பெருமைக்கேற்ற நீலமணி வண்ணா, வசுதேவரின் மகனான வாசுதேவனே, உன் பின்னழகை நாங்கள் ரசிக்கும்படி தளநடை நடவாயோ அப்படிங்கிறார்.